ஏன் இந்தியன் என்பது பெருமை கொள்ளணும், தமிழ்னு சொன்னா தலைநிமிர்ந்து நிற்கணும். ஆனா ஜாதின்னு சொன்னா மட்டும் தப்பு. எல்லாம் கூட்டம் தானே. இது சின்னது, அது பெருசு. தேசத்துக்கு பக்தி, மொழிக்கு பற்று. ஆனா ஜாதினா மட்டும் வெறி, செம்ம பொங்கு. இதை ஜாதிங்கிற பேர்ல மத்த ஜாதிக்காரங்கிட்ட இருந்து நம்மள பிரிக்கிறான். அந்த நாடுங்கிற பேர்ல மத்த நாட்டுக்காரங்கிட்ட இருந்து நம்ம பிரிக்கிறான். நான் இதை சரின்னு சொல்ல, இது தப்புன்னா அதுவும் தப்பு சொன்னா ஒரு பயம் ஒத்துக்க மாட்டேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க நேம்ண்ணே? என் பேர் ஷாஜஹான். ஓகே, இப்போ நீங்க ஒரு வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம்மா. அதில் வந்து இந்தியன், நான் தமிழன் அப்படின்னு சொல்றப்ப பெருமைப்படுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. இப்போ நீங்க அதுவே வந்துட்டு ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் இந்த மதம் அப்படின்னு சொல்றப்ப அதை மட்டும் வெறின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது வெறின்னு சொல்லல. அவங்கவுங்க ஜாதி அவங்களுக்கு பெருசு, அவங்க மார்க்கம் அவங்களுக்கு பெருசு. இந்தியனுன்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டில் நான் பிறந்ததுக்காண்டி ரொம்ப இன்னும் பெருமைப்படுறேன் நான். பட் ஜாதின்னு வந்துட்டோம்னா அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்க மார்க்கம் வந்து அவங்களுக்கு பெருசு. நம்ம எந்த ஜாதியை துன்புறுத்தையும் அந்த ஜாதின்னு சொல்லி யாரையும் அடிப்படையில் துன்புறுத்தக்கூடாது. அவங்கவுங்க ஜாதி அவங்க மார்க்கம் அவங்களோடது அவங்களுக்கு பெருசு. என்ன உங்க நேம்ண்ணே? லோகநாதன். உங்க நேம்? தேவதாரன். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காமிச்சோம். அந்த வீடியோவில் வர்ற பிரச்சனை என்ன அப்படின்னு, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற உங்களுக்கு தெரியுங்களா? அதை பார்த்து உங்களோட கருத்து என்னென்ன? ஆக்சுவலி அது லாங்குவேஜ் பேஸ்டாக பிரித்தாலும் சரி, கேஸ்ட் பேஸ்டாக பிரித்தாலும் சரி, பிரிவினைன்றது எப்போவுமே கரெக்டுன்றது கிடையாது. இப்போது நான் ஹைதராபாத்தில் போய் ஒர்க் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு தெரியும் ஹிந்தியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது. நமக்கு தமிழ் தெரியுறது நம்மளோட பெருமை தான். ஆனால் அந்த பெருமையை வச்சு நம்ம வெளியில் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் கேஸ்ட்டுன்றதும் பெருமைன்றது சொல்ல முடியாது. இந்த படத்து இல்லாமல் வாகைசோட படம் பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். என்ன கேஸ்ட்னே சொல்லாமல் அவங்களும் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதுக்கான தீர்வு வந்து கல்வின்றது தான் முடிச்சுப்பான். ஸோ அது மாதிரி தான் என்னோட இதாக இருக்கும். அண்ணா உங்க நேம்ண்ணே? திருமலைவாசன். ஓகேண்ணே. இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்களாண்ணே, அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற புரிஞ்சுச்சா? புரியுது. ஓகேண்ணே. அதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்னண்ணே? கருத்துன்னு என்ன சொல்றது, இதுல வந்து மேபி எதுவுமே யாரையும் பாதிக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்றது வந்து தமிழன் இந்தியன் பிரிச்சு பேசுறாங்க, ஜாதின்றதை வந்து பிரிச்சு பேசுறாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, தமிழன் அப்படிங்கிறது ஏதோ எப்படி சொல்றது, எல்லாம் அந்த ஒற்றுமைக்காக பார்க்குறது. எதுவுமே நல்ல விஷயத்துக்கு பண்றது வந்து தப்பு கிடையாது. நல்ல விஷயத்துக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது தப்பு கிடையாது. அதை எல்லாம் ஒன்று சேர்ந்து தப்பாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தப்பு தான். ஓகே, இப்போ நான் இந்தியன், தமிழன் சொல்றப்ப மெஜாரிட்டியா நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அது உங்களுக்கு சரியா போடுது. இப்ப ஜாதின்றப்போ குறிப்பிட்ட மக்கள் மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீங்க அது வெறின்னு சொல்றீங்க, தப்புன்னு சொல்றீங்க. ஏன் அப்ப அது தப்புனா இதுவும் தப்புன்னு தானே சொல்றாங்க? இல்ல வெறி கிடையாது, ஜாதி வெறி கிடையாது. அவங்க மதம் அவங்களுக்கு பெருசு. அது வெறின்னு எடுத்தவங்களுக்கு சில பேருக்கு ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்காண்டி சொல்லலாம். அது புரியுங்களா? மனுஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மதமும் எல்லா இறைவனும் ஒரே தான் சொல்றாங்க. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் வரணும், போகணும்னு. நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்காண்டி இந்தியனுங்கிறோம். இதே சவுதியில் பிறந்ததை நான் அரபிங்குவேன், ஆங்கிலேயன்ல இருந்தால் நான் ஆங்கிலேயனுக்குவேன். அது அவங்களுக்கு பெருசு. ஜாதி மதத்துக்கு வந்து இங்கே வேலை கிடையாது. ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி வெறி இருக்கக்கூடாது. மெயின் எல்லாம் மனுஷனா மனித நேயமா எல்லாம் இருந்து நல்லபடியாக வாழ்க்கையை அவங்க முடிச்சுட்டு போயிடணும். இதுதான் வந்து மனிதனோட வாழ்க்கை. மனித நேயங்கிறது தான். ஜாதி அவங்களுக்கு பெருசு. இப்போ நான் ஒரு ஜாதியில் பிறந்திருப்பேன், இன்னொரு ஜாதியில் பிறந்திருப்பாரு. அவங்க ஜாதி எந்த ஜாதி நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்தியன் பிறந்ததுக்கு ஒரு பெருமை, தமிழங்கிற ஆள்றதுக்கு அது ஒரு பெருமை. அவ்வளவுதான் என்னோட கருத்து தான். எல்லாமே எஜுகேஷன் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதுல வந்து உங்களோட லெவல் வந்து கீழே இருக்குன்னா நீங்க படிச்சு மேல வந்துட்டீங்கன்னா யாரும் அதை பத்தி பேச போறதில்ல, அதை பத்தி இது பண்ண போறதில்ல. நீங்க மேல வந்துட்டீங்கன்னா அதை பத்தி நீங்களும் நினைக்க போறதில்ல. ஸோ அதுக்கான தீர்வு கல்வி தான். இப்போ நான் இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்ட் அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி? தப்புன்ற மாதிரி நான் சொல்லல. அது அவங்களோட விருப்பம். அவங்க சமூகத்தை அவங்க டெவலப் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேற யாரையும் டாமினேட் பண்ணணும், அந்த மாதிரி சமூகத்தில் பிரச்சனை பண்ணணும்னு ஒன்று சேர்றது வந்து எப்பயுமே தப்பான விஷயம் தான். அதனால் ஒன்று சேர்றது எப்பயுமே தப்புன்னு சொல்ல கிடையாது. அவங்க காஸ்ட்டு அவங்க சமூகம் அது சேர்ந்து பண்ணுறதுலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சேர்ந்து ஏதோ நல்ல விஷயத்துக்காக எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒன்று சேர்ந்தால் தான் பிரச்சனை. இப்போ வந்துட்டு இந்த கேஸ்ட் ஜாதி அது வந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு அது தேவையா? இந்த காலகட்டம் தேவையில்லைங்க. அது இந்த காலகட்டத்துக்கு ஜாதிங்கிற போச்சுன்னா அது ரொம்ப அது ஒரு கிருமி மாதிரி. அதெல்லாம்
அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும், மக்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இவன் அவனுக்கு விட கொடுக்க மாட்டான், இவன் இவனுக்கு விட கொடுக்க மாட்டான், இவன் அவனை ஏற்ற மாட்டான், அவன் அவனுக்கு ஏற்ற மாட்டான். ஜாதிங்கிறது வரவே கூடாது இதுலையுமே. எல்லாமே ஒண்ணுதான், கொள்கை கோட்பாடெல்லாம். இந்தியானா பிறந்ததுக்கு நம்ம எல்லாமே சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் இருக்கு. இப்போ அதே வந்துட்டு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு ஒருத்தவங்க, அவங்க என்னன்னா பட்டியலின மக்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டும், இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட்டும் தராங்க. இப்போ முன்னாடி அவங்க அந்த கஷ்டப்பட்டாங்க, இப்போ அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவங்க மேலே வந்துட்டாங்க, நாங்கள் கீழே போயிட்டோம் அப்படின்ற மாதிரி, அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ எல்லாத்தையுமே சரிசமம்னு சொல்றீங்க, அப்போ சரிசமா தர வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது ப்ரோ. அதுல இன்னொரு பாயிண்டா ஆட் பண்ணலாம். இப்போ கேஸ்ட் பேஸ்டா பிரிக்கிறாங்க, அதுல இன்னொன்று ஆட் பண்ணலாம்னா எக்கனாமி பேஸ்டாவும் பிரிக்கலாம். ஸோ இப்போ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அதையும் ஆட் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம 40 பேர் ஒரு இதுல இருந்து கம்யூனிட்டில இருந்து வராங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட நிலைமையில வராங்கன்னா அவங்களுக்கு அந்த இது கொடுக்கறது ஓகே தான். பட் ஆனா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அதை அவங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்றதையும் பார்த்து ஆட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க எஸ்சிக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் தரீங்க, மற்ற பிசி எம்பிசி ஓசி இதுக்கெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் தரீங்க. முன்னாடி அவங்க கஷ்டப்பட்டாங்க, இப்போ அவங்க மேலே வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து வந்து நாங்கள் வந்து இப்போ கீழே வந்துட்டோம், எங்களுக்கு வந்து எக்கனாமிக்காக பார்க்குறப்ப நாங்கள் கீழே வந்துட்டோம், இப்போ வந்து நீங்கள் எல்லாத்தையும் சரிசமமாக கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இன்கம் வச்சு கொடுத்தா ஓகே, பெட்டர். ஏன்னா அதுனா உங்களுக்கு வந்து ஜென்ரலைஸ் ஆயிரும். ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிற மாதிரி ஒரு சில இவங்க வந்து கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நல்லா இருக்கணும். அதனால வந்து சேலரி பேசிஸ், அதாவது ஃபேமிலி சேலரி பேசிஸ் வச்சு இந்த சலுகைகள் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிண்ணே, இப்போ இந்த கேஸ்ட்டை வச்சே நிறைய ஆணவ கொலை பிரச்சனை அதெல்லாம் நடக்குதுல்ல. இப்போ இந்த கேஸ்ட் ஜாதி இல்லாமல் போகிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா, இந்த மாதிரி பண்ணால் அது இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி? இல்லை, ஆணவ கொலைங்கிறது அது வந்து மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது, சரிங்களா? காதலுக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது, காதலுக்கு வந்து ஜாதி மதம் கிடையாது. எல்லா பறவைகள் எடுத்தீங்கன்னா பறவைகளில் ஜாதி இருக்கா, மிருகங்களில் ஜாதி இருக்கா? அது லவ் பண்ணுதுங்க, அது குழந்தை பத்துங்க, அது வேலையை பார்த்துட்டு போகுதுங்க. மனிதனுக்குள்ள பிரிவினை 1000 பிரிவினை இருக்கு, மனிதனுக்குள்ள 1000 பிரிவினை இருக்குது. இது ஆணவ குலங்கிறது அது ஒரு சரியில்லை, நம்ம இந்தியன் நாட்டுக்கும் சரியில்லை, அது தமிழ்நாட்டுக்கும் சரியில்லை. அவங்க வந்து காதலிக்கிறாங்களா வர்றாங்கன்னு போனது அவங்களோட இஷ்டம். அது தாய் தப்பனா பார்த்து கல்யாணம் பண்ணி நீ எந்த மதத்தெல்லாம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழி நடத்துறது தான் பெஸ்ட்டு என்னை கேட்டால். இப்போ அது இல்லாமல் போகணும், இந்த பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு, நிறைய ஐடியா இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் மனம் உயர்ந்து, அது எந்த ஜாதியாக இருக்கட்டும், மனம் உயர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து விட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க, பட் வந்து அவங்கள இவங்க விட்டு தர மாட்டாங்க, இவங்கள விட்டு தர மாட்டாங்க. அந்த சில பெட்ரோல் தருவாங்க, எங்கள் ஜாதியை விட்டு நான் வேறு ஜாதி திருமணம் பண்ணிட்டேன், அதனால உங்களை சேர்க்க மாட்டோம், வர மாட்டோம், போக மாட்டோம் அப்படிலாம் அதை பற்றி டோன்ட் கேர், கவலைப்படக்கூடாது. அவங்க போட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போட்டு குழந்தைய பெற்றுட்டு அவங்க மதம் அவங்களோட இது கோட்பாடு என்னமோ கொள்கை என்னமோ போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம பார்த்தோம்னா பெரியவங்களை பார்த்து சிந்திச்சோம்னா அவங்களோட காதலுங்கிறது அழிஞ்சு போயிடும். காதலுங்கிறது இருக்காது, மனித குலத்தில் இருக்காது. காதலுங்கிறது எல்லாத்துக்கும் வர்றதுதான். அது ஒரு காதலுங்கிறது அது ஒரு கொச்சையான வார்த்தையில் ஒரு அன்பால் வர்றதுதான் காதல். இப்போ நம்ம இந்தியாவில் பிறந்துட்டோம், நாம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அப்போ நான் இந்த கேஸ்ட்டில் பிறந்திருக்கேன், நான் இந்த கேஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலி நம்ம ஸ்டேட்ல மட்டும்தான் அந்த கேஸ்ட்ன்ற நேமை யூஸ் பண்ணாம இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா ஸ்டேட்லயுமே கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட எல்லா ஸ்டேட் பிளேயரும் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா எல்லாருமே அவங்க கேஸ்டோட நேமு, ஃபாதர் நேமை வந்து பெருமையாக தான் யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க வந்து அவங்க பட்ட கஷ்டம்னால அதை வந்து பெருதா இது பண்ண வேணாம், அதனால இன்னும் மறுபடியும் நிறைய கஷ்டங்கள் அடைய வேணான்றதுக்காக அது மாதிரி சொல்றாங்க. அதனால அவங்க சொல்றதும் கரெக்டுன்ற மாதிரி தான் தோணுது. அதனால பிரிவினையா ஏற்படாம இருக்கிறதுக்காக சொல்லலாம். இப்போ நிறைய பேர் இந்த கேஸ்ட் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா ப்ரோ? நிறைய பேர் கேஸ்ட் இப்போதைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கேஸ்ட்ன்றது வேணாம். பெர்செப்ஷன் தான் ப்ரோ. உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களோட ஃபேமிலி அதை மற்றவங்க யார்ட்டையும் நீங்க திணிக்காம இருந்தா அது உங்களோட விருப்பம். நான் வந்து மற்றவங்கள்ட்ட நான் கேஸ்ட் பார்த்தா தான் அது பிரச்சனை. எனக்கு எங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அது அவங்களுக்கு ஓகேனா அவங்களுக்கு ஓகே. அது மற்றவங்க யாருக்கூடையும் திணிக்காம பிரிவினை பார்க்காம இருந்தா அது நல்லது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா நல்லது. அப்போ லவ் மேரேஜ் பண்ணா கேஸ்ட்ன்றது அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லவ் மேரேஜ்னு போயிட்டீங்கன்னா கேஸ்ட்டுங்கிறது அழியறதுக்கு வாய்ப்பு அப்பாற்பட்டது. லவ் மேரேஜ்னா சில லவ் மேரேஜ் நீடிக்கும், சில லவ் மேரேஜ் நீடிக்காது. அதான் சொல்லுவாங்களே, பெரியவர்களால் பார்த்து நிச்சயப்பட்ட கல்யாணம் தான் நீடிக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் சமயத்தில் புட்டுக்கு போயிடுது. இப்போ ஜாதகம் பார்க்குறாங்க, அது பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க, அது நீடிக்குதா? இப்போ நிறைய டைவர்ஸ் கேஸு ஹைகோர்ட்டில் இருக்குது.
ஜாதி மதம் பார்த்து, நேரம் பார்த்து, ஜாதகம் பார்த்து எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி திருமணம் வைக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்ல எடுத்தா ஜமாத்தை வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாமே எழுதி எல்லாம் போடுறாங்க. கடைசியில் அதுவும் டைவர்ஸ் தானே ஆகுது. காதல் மட்டும் அழிக்கும். இந்த உலகம் இருக்கிறவங்க காதல் அழிக்க முடியாது. அது எந்த ஜாதியா இருக்குது, எந்த மதமா இருக்குது, என்னோட கருத்து தான்.